சார் உங்களுக்கு யார் வந்தா என்ன பிரச்சனை? நீங்க ஏன் திடீர்னு அழுறீங்க? அப்புறம் அவர் மட்டும்தான் ஏதோ ஆண் அழுகுறாரு அப்படின்னு அவன் ஒவ்வொரு குடும்பத்திலயும் உட்காந்து அழ முடியாம திக்கி திணறி கத்திட்டு உட்கார்ந்துருக்காங்க. பாத்ரூம்ல எல்லாம் எத்தனை ஆம்பளை அப்படியே கத்திட்டு இருக்காங்க தெரியுமா? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ வரல முக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க. கத்தி கதறிட்டு இருக்காங்க. பிரஸ் மீட்ல எப்படி சார் அழுது அவ்வளவு தூரம் அழுகுறாரு? அது உண்மையா தானே இருக்கும். இப்ப நான் அழல. தண்ணி வர அளவுக்கு அழுதுருக்காருல சார். உங்களுக்கு தண்ணியே வரல கண்ணால. கிளிசரின் எடுத்துட்டு வரலமா? ஆமா. உங்களுக்கு புரியல ஒரு விஷயம். ஒவ்வொரு ஆணுக்கு பின்னால ஒரு பெண் இருந்தா பிரச்சனை இல்ல. 2 இருந்தா தப்போ? 2 இல்ல, 2க்கு மேல இருந்தாலும் தப்பு. அங்க 2 தானே சார். தெரியலையே. ஆமா. 2ஆலே இவ்வளவு பிரச்சனை என்ன வந்ததுன்னா தாங்க முடியாது. முடிஞ்சிரும். முடிஞ்சிடும். பாபா மருகிய ஆமா சார். அவருன்னே குறிக்காதீங்க. அவர் வெளியில ஒரு பாப்புலாரிட்டியில இருக்காருங்கிறதுனால அவர் விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு. எல்லா இடத்துலயுமே இது நடக்குது. புரியுதுங்களா? கோர்ட்ல எவ்வளவு டிவோர்ஸ் கேஸ் இருக்கு. அந்த டிவோர்ஸ் கேஸ்ல போய் பின்னால போய் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு கள்ளத்தொடர்புல இருப்பாங்க. ஒண்ணு பொண்டாட்டி இருப்பாங்க, இல்லாட்டா புருஷன் இருப்பாங்க, இல்லாட்டா 2 பேருமே இருந்தா பிரச்சனை இல்ல. நீ அவனை வச்சுக்க, நான் இவ்வளவு வச்சுக்கிறேன், ஆனா நாம 2 பேரும் ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற ஒரு பரஸ்பரம் வந்துரும். இங்க யாராவது ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் இல்லாம இருக்கிறது தான் பிரச்சனையே. ஆமா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டீல் நல்லா இருக்குல்ல? இது புது டீலா இருக்கு சார். கேள்விப்பட்டதே இல்ல. கேள்விப்பட்டதே இல்லையா? இன்னைக்கு பெரும்பாலும் அந்த மாதிரி கலாச்சாரத்துக்குள்ளார இருக்காங்களாம. ஆமா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னால லிவிங் டுகெதர்னு வாழ்றாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே எப்படின்னா, நீ வெளியில போறப்ப நீ எவ கூட வேணுமாலும் போய்க்க, நானும் வெளியில போறப்ப எவன் கூட வேணுமாலும் போய்ப்பேன். ஆமா. ஆனா நீ அங்க என்ன நடந்துச்சு நீ கேட்க கூடாது, நானும் உன்னிட்ட கேட்க மாட்டேன். புரியுதுங்களா? அதுக்கு